ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். நவம்பர் 13th கான்ட்ராக்ட் எண்ட் டேட் அண்ட் 1 year ஆஃப் விகா. என்னதான் வந்து நமக்கு அதாவது விகாவுடைய மேரேஜ் டேட் வந்து அக்டோபர்ல இருந்தாலுமே சீரியல்ல நமக்கு சொன்ன விஷயம் நவம்பர் 13 கான்ட்ராக்ட் முடியுது அப்படின்னு வந்து விஜய் ஒரு முறை சொல்லியிருப்பாரு. ரியல்ல நாளைக்கு நவம்பர் 13 வந்தாச்சு. இப்போ சீரியல்லையுமே அதே நவம்பர் 13 தானா இல்லை வேற ஏதாவது டே இருக்கா? பிகாஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மந்த்ல பர்த்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது நவம்பரா அக்டோபரான்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. நாளைக்கு ரொம்பவே முக்கியமான நாள் நமக்கு விகா ஃபேன்ஸ்க்கு. பிகாஸ் நவம்பர் 13 கான்ட்ராக்ட் எண்ட் டேட்னா அவங்க ஆல்ரெடி வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே நாளில் விகாவுடைய ப்ரொபோசல் சீனுமே அங்கே வச்சிருக்காரு நம்ம டேரக்டர் சார். ஸோ வேற லெவல். இது வந்து கோயின்சிடென்ஸா இல்லை அவங்களே பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு தெரியல. நவம்பர் 13 ரொம்ப முக்கியமான நாளாக இருக்க போகுது விகா மத்தியில். ஸோ இன்னொரு சைடு நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு வேளை பர்த்டே முடிஞ்சு அன்றைக்கி நைட் தான் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் இன்னைக்கு தான் இன்னையோட அந்த 12 மணி ஆகும்போது இன்னையோட நமக்கு வந்து மேரேஜ் ஆகி 1 year ஆகிடுச்சு, கான்ட்ராக்ட் முடிகிற நாளும் வந்துடுச்சு. பட் இனிமேல் நமக்குள்ள கான்ட்ராக்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கவிதை வடிவில் அவர் வந்து காதலை சொல்ல இருக்காரு. அந்த கான்ட்ராக்ட் விஷயம் அண்ட் இந்த நவம்பர் 13 நாளைக்கு தானா சீரியல்லுமே அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் சப்போஸ் நாளைக்கு நவம்பர் 13 இல்லை அப்படின்னா ஃபியூச்சரில் வித்தின் ஒரு 1 monthலேயே நமக்கு நவம்பர் 13 காமிச்சிருவாங்க. ஸோ அன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் இருக்கும். அதர்வைஸ் அன்னைக்கு எபிசோடில் வெண்ணிலா போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரீயூனியன் ஆகிற மாதிரி சீன் கூட கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீரியலும் நாளைக்கு தான் நவம்பர் 13 இருக்குமா, இல்லை நவம்பர் 13 அது வந்து ஒரு செப்பரேட் டேவாக வச்சிருப்பாங்களா? எனக்கு இன்னமும் மேபி ஒரு 50% டவுட் இருக்குது. நாளைக்கு வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் ஒரு 1 monthக்கு இழுத்துட்டு அதுக்கப்புறம் விகாவுடைய அந்த கான்ட்ராக்ட் முடிகிற டேட்டை வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.